அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை, உங்களை விட்டு பிரிந்து போன நபர் உங்களை தேடி ஓடி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த கோபத்தில் இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காக பிரிந்து போனாங்களோ அதை மறந்து உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசிய முறையை நீங்கள் ஒரு வாட்டி கையாண்டால் போதும், வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இது முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. இதை நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ பயன்படுத்த முடியாது. இந்த வசிய முறையை கையாண்ட பலர் வெற்றி கண்டிருக்காங்க. நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. இதற்கு உரிய நாள் என்ன, நேரம் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பண்ணக்கூடிய நேரம் இரவு 8 மணிக்கு மேலே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டுட்டேனே, பண்ணலாமா வேணாமான்னு கவலைப்படாதீங்க, பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இந்த வரையக்கூடிய நேரம் இரவு 8 மணிக்கு மேலே. இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கட்டும், பிளெயின் பேப்பராக இருக்கட்டும், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. எழுதுவதற்கு ஒரு பேனா எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட நிறம் கொண்ட பேனா தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. இது ரகசியமாக செஞ்சு முடிக்கணும், யாரும் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது. இது 30 வினாடிகள் வேலை தான். இதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசிய முறை கிடையாது. 30 வினாடிகள் கூட ஆகாது. நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை அப்படியே நீங்கள் அதில் வரைங்க. வரைஞ்சி முடிச்ச அப்புறம் மடித்து டேப்போ நூலோ போட்டு சுற்றிக்கோங்க. கொஞ்சம் சுற்றிக்கிட்டு அன்றைக்கி இரவு மாத்திரம் உங்கள் தலைகாணி கீழே வச்சு படுங்க. மறுநாள் எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போடலாம், அல்லது குளம் அல்லது கிணற்றில் போடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க கவலை வேண்டாம், புதைத்து விடலாம். வெளியவே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே பூந்தொட்டியோ தோட்டமோ இருந்தால் புதைக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே கிணறு இருந்தால் புதைக்கலாம். இரவு 8 மணிக்கு மேலே பண்ணி நீங்கள் தலைகாணி கீழே வச்சு படுத்துருங்க. மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் இதை ஓடுற தண்ணியிலையோ கிணத்துலையோ குளத்துலையோ போடலாம், அல்லது புதைக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் வரைங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பேப்பர் இந்த சைஸுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெரிய பேப்பர்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன பேப்பராக இருந்தால் கூட போதும். குளத்துலேயோ கிணத்துல போடுறவங்க ஒரு கல்லில் கட்டி போடலாம். ஓடுற தண்ணியில் போடுறவங்க அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு 4 கோடுகள் நடுவில் போட்டுருங்க. மேலே முதல்ல 786 போடுங்க. முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டம். இங்கே 9 போடுங்க, இங்கே 8 போடணும், இங்கே 7. 9 8 7. இங்கே 6 போடுங்க. எழுதும்போது அடிக்கல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். கவனச்சிதைவு ஏற்படக்கூடாது. கவனம் சிதற விடாதீங்க. ஃபோனில் பேசுறது, வேடிக்கை பார்த்துட்டு எழுதுறது, வேறு ஏதோ நினைப்பில் எழுதுறது, இதெல்லாம் பலன் தராது. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள், அப்போ தான் பலன் தரும். இப்போ 6 போட்டுட்டோம். கடைசியாக இந்த இடத்துல 5 போடுங்க. இந்த இடத்துல 4 போடுங்க. இங்கே 3, இங்கே 2, இங்கே 1 போடுங்க. எப்படி வரணும், நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். 9 8 7 6 5 4 3 2 1. முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே போடுங்க.
விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா. சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க தமிழில் எழுதலாமான்னு. உங்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் நீங்கள் எழுதலாம், ஒன்றும் தவறே கிடையாது. நான் தமிழில் எழுதுறதுனால நீங்கள் தமிழில் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் தாய்மொழி என்னவோ, தமிழ் தெரியாதவங்க கூட பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் பாஷை தெரியும் அவங்களுக்கு, நான் பேசுறது சொல்கிறதுலாம் புரியும், ஆனால் தமிழில் எழுத முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அவங்க தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் அவங்க எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போட்டு ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போட சொல்லியிருக்கேன். அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பெயர் போடுங்க. உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. போட்டு மடிச்சுக்கோங்க. சின்னதாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டே போட்டு சுற்றலாம், அல்லது நூலால் சுற்றுங்க. நூல் என்ன கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. சுற்றிட்டு ஓர தண்ணியில் அப்படியே போடலாம். குளத்தில் கிணத்துல போடுறவங்க ஒரு கல்லில் கட்டி போடுங்க, அப்போ தான் உள்ளே போகும். இது கிணத்து குளம் அல்லது கிணறு ஆறுகளில் போடுறதுனாக்கா மீன்கள் எப்படி தரையில் விழுந்து தவிக்குமோ அந்த மாதிரி அவங்க உங்களை நினச்சிட்டு தவிப்பாங்க. உங்கள்கிட்ட சேர்றதுக்கு பழகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பழமையான வசிய முறை இது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. ஒரு முறை பண்ணாலே போதும், நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பயன்படுத்தி பாருங்கள், நிச்சய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.